எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூச திருநாள், செவ்வாய்க்கிழமை வருது. இந்த தைப்பூச திருநாளிலே சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். இப்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டிலே தைப்பூசமாகப்பட்டது செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. அதுக்கே கடவுளுக்கு நாம் ஒரு கோடி நமஸ்காரம் போடணும். ஏன்னா செவ்வாயின் அதிதேவதை முருகக் கடவுள். அவரினுடைய விசேஷமான தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில் வருவது என்பது நாம் செய்த பெரும் பாக்கியம். இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு திருநாள் வருவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்கக்கூடிய கலியுகத்தில் வாழும் கண்கண்ட தெய்வமாகவும் நண்பனாகவும் காதலனாகவும் குழந்தையாகவும் பல்வேறு வடிவங்களிலே நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர்தான் முருகக் கடவுள். முருகன் என்றால் அழகு என்று சொல்லுவோம், முருகன் என்றால் வேல் என்று சொல்லுவோம். அப்பேற்பட்ட வேலினை முருகன் உமையவள் பார்வதி இடத்தில் இருந்து பெற்ற நாள் இந்த தைப்பூச திருநாள். சரிங்களா? இன்னைக்கு வரைக்குமே பாதி பேத்துக்கு இது தெரியாது. ஏன் தைப்பூசத்தை கொண்டாடுறோம், தைப்பூசம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், முருகனுக்கு வேல் கிடைத்த நாள் தைப்பூச நாள். சூரனை வதம் செய்ய அன்னை பார்வதியால் முருகனுக்கு வேல் கொடுக்கப்பட்ட தினம். இந்த வேலை பிரம்ம வித்யா என்ற பெயரில் அழைப்போம். இப்போ அம்மன் கையில் இருக்கிற வேல் பேர் என்னங்க? திரிசூலம். விஷ்ணு கையில் இருக்கிற வேல் ஆயுதம் பேர் என்னங்க? சங்கு, சக்கரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதர்சனம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி முருகனினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேலினுடைய பெயர் பிரம்ம வித்யா. இந்த வேலுக்கு ஏங்க பிரம்ம வித்யான்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த வேல் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 வேலைகளையும் செய்யக்கூடியதாக கருதப்படுகிறது. இந்த வேளால் 3 வேலைகளையும் செய்ய முடியும். அப்படி பார்த்தா சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்களினுடைய அருளினை பெற்றது இந்த வேல். அந்த வேலை கையில் கொண்டது முருகக் கடவுள். ஸோ அவரும் மும்மூர்த்திகளுக்கு ஒப்பானவரை. எல்லா தெய்வங்களையும் தனித்தனியாக வணங்குவதும் ஒன்றுதான், முருகக் கடவுளை கைகூப்பி வணங்குவதும் ஒன்றுதான். முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாயினுடைய தெய்வம் முருகன். செவ்வாய் நவகிரகத்தில் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? அவரினுடைய அதிதேவதை முருகன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் தேவதைகளாக வரும். செவ்வாய் அப்படிங்கிறவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறோம். எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு செவ்வாயின் துணை தேவை. இப்போது கல்யாணம் பண்ணணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் ஏதாவது கோளாறான இடத்துல உக்காந்து தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படும். ஸோ அங்கே ஒரு பாதிப்பு வருதா? செவ்வாய் கெட்டு போயிருந்தா நிலம் அமையாது, வீடு அமையாது, நல்ல வேலை கூட அமையாது. இந்த மாதிரி செவ்வாய் என்பவர் அதிகப்படியான ஆடம்பரத்தையும் தைரியத்தையும், அதே மாதிரி வாழ்க்கையில் எது செஞ்சாலும் தடையாகவே வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால், செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏதாவது வில்லங்கமான இடத்துல இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது தொழில் தடை, வியாபார தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இதெல்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தடைகளை நீக்கக்கூடியவர் செவ்வாய். அதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோளாறான இடத்தில் இருந்தால் அந்த தடைகளை உண்டாக்கக்கூடியவரும் செவ்வாயே.
சரிங்களா? அதனால் செவ்வாயின் அருள் வேண்டுமென்றால் முருகக் கடவுளை வழிபடுவது மட்டுமே ஒரு வழி. யாராருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ, அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 11 நாள் முருகனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. யாராருக்கெல்லாம் தொழில் சரியா போகலையோ, தொடர்ந்து 21 நாட்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் வியாபார தடை, தொழில் தடை என்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தடைகள் அத்துணையுமே நீங்கி அவர்கள் பெருவாழ்வு வாழ்வது என்பது உண்மையான ஒரு விஷயம். இதுவும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளையும் எக்கச்சக்கமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர் முருகக் கடவுள். இந்த முருகக் கடவுளினுடைய அந்த விசேஷகரமான பல விரத நாட்களில் தைப்பூச நாளும் ஒன்று. இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் எச்சரிக்கைங்கிறத விட இது காலமாக தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைப்பூச நாளில் பழைய சாதம், பழைய குழம்பு, பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் சுடுசோறு ஆக்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவோம். ஒரு வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவோம். அப்படி தானே போயிட்டுருக்குது. ஆமாம் தானே? பட் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில், வேலை பளுவான காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் சமமாக வேலைக்கு சென்று சம்பாதிக்கிற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. சமையலுக்காக உங்களோட நேரத்தை வீணடிக்கிறதும் அவ்வளவு சரியாக இருக்காது. நான் உண்மையை ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். டைம் கிடைக்கும் போது தான் சமைக்க முடியும். பட் ஆனால் அந்த சமையல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு தயவு செஞ்சு ஒரு நாளாவது அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அது கூட அன்றைக்கி வேணாம். அன்றைக்கி வீட்டில் ஏதாவது ஒரு போஜனம் பண்ணுங்கள். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், தயிர் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. அன்றைக்கி நான் விரதமாக இருக்கிறேங்க, அன்றைக்கி நான் விரதம் இருக்க போகிறேனே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமைக்க தேவையில்லை. சரிங்களா? பட் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சமைத்த உணவுகளை மட்டும் அன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அன்று பழைய உணவுகளை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு நல்ல பலனை கொடுப்பது அல்ல. சரிங்களா? இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாள். பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது. அந்த செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமிக்கும் உகந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பூலோகம் மட்டுமின்றி 14 லோகத்திற்கும் செல்வத்தை படியளப்பவள் தேவி மகாலட்சுமி. அந்த தாய்கிட்ட இருந்து தான் எல்லாத்துக்குமே செல்வம் போகுது. சரிங்களா? அந்த செல்வம் பார்த்தீங்கன்னா நமக்கும் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் சில விஷயங்களை கவனமாக நோட் பண்ணணும். அதில் முதல் விஷயம் விளக்கு போடுறது. எக்காரணம் கொண்டும் இந்த தைப்பூச நாள் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை விளக்கு போட மறவாதீர்கள். 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, 6 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை அறைக்கு போயிட்டு அகல் விளக்காக இருக்கலாம், காமாட்சி அம்மா விளக்காக இருக்கலாம், அதில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? விளக்கு போடணும். சரிங்களா? இந்த தீபத்திலே அன்னை மகாலட்சுமி பரிபூர்ணமாக வந்து குடியேறுவாள் என்பது சத்தியமான ஒரு உண்மை. ரைட்டுங்களா? ஏன்னா பல பேருக்கு மகாலட்சுமி அப்படிங்கிறவ எந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு தெரியாது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டுக்குள்ளே வருவாங்க, மாலை அந்த விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 6 மணிக்கு மேலே. அதனால தான் சொல்லுவேன் விளக்கு வச்ச நேரம்னு சொல்லுவோம். அதான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வரக்கூடிய நேரம். லக்ஷ்மி எந்த டைமில் வருவாங்க? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வருவாங்க, மாலை விஷ்ணு முகூர்த்தம் 6 மணிக்கு மேலே வருவாங்க. ஸோ இந்த 2 நாளையும் விளக்கு போடணும். குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மிக்கு உகந்த அந்த திருநாளில்
கண்டிப்பாலும் மகாலட்சுமி ஒவ்வொருவரின் வீட்டுக்கும் வருவாங்க, வந்து அருளினை கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட அருளை நாம் வாங்கணும். அவங்களோட அருளை நாம் வாங்கணும்னா தவறாமல் அன்னைக்கு என்ன பண்ணோம், விளக்கு போடணும். இந்த விளக்கு போடும்போது சில விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது. விளக்கு போடுறீங்க, அன்னையின் அருளை பெறுவதற்கு விளக்கு போடுறீங்க, நல்ல விஷயம் தான், இல்லைங்களா? பட் ஆனால் பல நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், விளக்கு போடும்போது அந்த தீபம் தானாக அணைய விட்டுறாங்க, அந்த இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இழுத்து திரி கருகி அதன் பிறகு அணையிற மாதிரி செஞ்சிடறாங்க. இது குடும்பத்துக்கு கெடுதல். இப்படி செய்யக்கூடாது. தீபம் போடுறீங்கன்னா அது எவ்வளோ நேரம் எரிய விடுறீங்களோ எரிய விடுங்க. எரிய விட்டு அதன் பிறகு உங்கள் கண்காணிப்பில் வச்சு ஒரு புஷ்பத்தையோ பூவையோ அல்ல ஏதாவது ஒரு இனிப்போ கல்கண்டோ வெல்லமோ ஏதோ ஒன்று வச்சு அந்த தீபத்தை அணைத்து விடுங்கள். அதாவது நம்ம அணைக்கிறதுன்னு கூட அது பேர் சொல்லக்கூடாது, குளிரூட்டுவதுன்னு அதுக்கு பேர், அல்லது அமர்த்துவது அப்படின்ட்டு இதுக்கு 2 பேர் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? விளக்க நான் அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு விஷயம். அன்றைக்கி தீபம் போடாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, முக்கியமான விஷயம். 2வது, செவ்வாய்க்கிழமை வருதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். எனவே பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருப்பதும் பெரிய தொகைகளை பரிவர்த்தனை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. எப்பங்க? ஈவினிங் டைமுக்கு மேலே. காலையிலேருந்து செய்யலாமா அப்படின்னா செய்யலாம், காலையில் செய்யலாம். ஈவினிங் டைமுக்கு மேலே செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஈவினிங்க்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்குது அப்படிங்கிறதுனால பொதுவாக அந்த பௌர்ணமி அமாவாசை திதியிலையும் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கான காரணம் நாம் சென்ற பதிவிலேயே நான் சொன்னேன், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது அமாவாசை பௌர்ணமி திதிகளில் மனிதனின் மனநிலை ஒரு நிலையாக இருக்காது, ஒரு விதமான பதட்டத்தோடு இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றுல இருக்கிற அதிர்வுகள், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, இதை பொறுத்து தான் மனிதனுடைய குணங்கள் மாறுது இல்லையா? அதனால் எக்காரணம் கொண்டும் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெரிய பணம் தொடர்பான பரிவர்த்தனைகளை செய்யாதீங்க. முக்கிய விஷயங்கள் பணம் தொடர்பான விஷயத்தில் செட்டில்மெண்ட் பேசுங்க, முடிவெடுங்க, அது தப்பு இல்லை. பணத்தை மாற்றிக்கிறது, சேல்ஸ் இன்புட் அவுட்புட் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதனால் அது பாருங்கள். முடியவே முடியாதுங்கிறவங்க ஈவினிங் டைமுக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பணம் தொடர்பான பரிமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. மாதிரி லக்ஷ்மி தாங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே. அதனால் எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி நிரந்தர வாசமாக இருப்பாள். உடனே ஆண்கள்லாம் சொல்லிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மாவை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க, எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்கிறேங்க, திருப்பி கேட்பேன், எங்கள் அந்த அம்மா சிடுசிடுன்னு இருக்கு, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நானும் சண்டை போடுவோங்க அப்படின்னா. அப்போ நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்கள் காதலுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் பெண்கள் அன்புக்கும் காதலுக்கும் கட்டுப்பட்டவர்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது நீங்கள் எதுவுமே செலுத்த தேவையில்லை. நீங்கள் பணம் வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி அதெல்லாம் தேவையே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு பேராசை பிடிச்ச பொண்ணாக உங்கள் மனைவி இருந்தால் கூட ஒரு 4 வார்த்தை அன்பாக பேசி பாருங்க, அந்த பொண்ணு அந்த பேராசையை தூக்கி போட்டுட்டு நீங்களே தெய்வம்னு உங்கள் கூடயே இருப்பாங்க. இது பெண்களோட சைக்காலஜி. இது ஆண்கள் பல பேருக்கு தெரியாது. என்கிட்ட வர எத்தனையோ பேருக்கு இந்த ரகசியத்தை சொல்லி வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கேன். என்னன்னா, உங்களுடைய துணையை சந்தோஷமாக பேசுங்க. உங்களோட அன்பை பொழிஞ்சிங்கனாவே பெண்கள் உங்களுக்கு அடிமை. பெண்களை அடிமையாக்குவது ரொம்ப ஈஸி. எப்படி எவ்வளோ அன்பு காட்ட முடியுமோ அன்பு காட்டுங்க, அவ்வளவுதான், சரிங்களா? அதனால் இல்லைங்க, மற்ற நாள்லலாம் சண்டை போடுவோங்க, சண்டை போடணுன்னா எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, எங்களுக்குள்ளே சண்டை போட்டால் தான் எங்களுக்குள்ளே அன்றைக்கி நாளே போகும் அப்படின்னு சொல்கிறவங்க
தயவு செஞ்சு அந்த தைப்பூச நாள்லையாவது சண்டை போடாமல் இருங்க. முக்கியமாக ஈவினிங் டைம் சண்டை போடவே கூடாது. சரிங்களா? அடுத்தது, ஒவ்வொரு வீட்டின் நிலைவாயில் படியில் குலதெய்வம் இருக்கிறது. இந்த குலதெய்வத்தை ஆவாகனம் செய்ய விரும்புபவர்கள் நிலைவாயில் படியை சுத்தமாக வச்சுக்கணும். பல குடும்பங்களில் நான் பார்த்துட்டேங்க, பல இடங்களில் பார்த்துட்டேன். வீடெல்லாம் நீட்டாக இருக்கும், பூஜை அறையை சும்மா அருமையாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் டிப்டாப்பாக இருப்பாங்க, நைவேத்தியம் வைப்பாங்க, அதை பூஜை இந்த பூஜை எல்லாம் ஓகே. நிலைவாசலை சுத்தம் இல்லாமல் வச்சுக்குவாங்க. நான் பார்த்த உடனே சொல்லுவேன், இவ்வளோ பண்ணி என்னங்க யூஸு, குலதெய்வத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதேன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. 1000 தெய்வங்கள் கூடி நின்றாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் எந்த தெய்வமும் கை கொடுக்காது. அதனால் நம்ம ஒவ்வொருவரின் குலதெய்வமும் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டின் நிலைவாயில் படியில் இருக்குது. அதனால் உங்களோட நிலைவாயில் படியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அதனால் நிலைவாயில் படியை தண்ணி விட்டு கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு பூ வச்சு விளக்கு வச்சு கும்பிடணும். அப்படி நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்று எக்காரணம் கொண்டும் நிலைவாயில் படியில் அமர்வதோ, நிலைவாயில் படியில் நிற்பதோ, நிலைவாயில் படியை அசுத்தமாக வச்சுக்கிறதோ உங்களுக்கு சரியான பலனினை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? அதனால் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூச நாளில் ஒரு தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். 7 தலைமுறைக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பொதுவாக சுப நாட்கள் புண்ணிய நாட்களில் தானம் கொடுக்கறதுங்கிறது விசேஷம்தான். கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம், மக்களுக்கு தானம் கொடுக்கலாம். கோயிலுக்கு என்னங்க தானம் கொடுக்கலாம்? எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த தானம் தான். தானியங்களை வாங்கி கொடுக்கலாம். அன்னைக்கு சாப்பாடு அன்னதானங்கள் நடைபெற்றுச்சுன்னா அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வாங்கி கொடுக்கலாம். உங்களோட கைக்கு உண்டானது, அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் சிறப்பு. முடியலங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு ட்ரிக்கு இதை நான் சொல்லித்தரேன். நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி விபூதி பொட்டணம் மடிக்கிறதுக்கு அந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம விபூதி கையில் வாங்குகிறோம், அதை என்ன பண்ணுறோம், எங்கே கொட்டுறதுனே தெரியாமல் நாம் கொஞ்சம் தடுமாறுவோம். இது மாதிரி நம்ம கிழிச்சு வச்சிட்டோம்னா அழகாக ஒரு பேப்பரை எடுத்து அழகாக அதுக்குள்ளே விபூதி வச்சு மடித்து நம்ம வச்சுக்கலாம். இதுவும் ஒரு விதத்தில் தானம் தான். கோயிலுக்கு நாம் செய்கிற ஒரு சேவை தான் இதுவும். முடியாதவங்க சொல்கிறேன், இன்றைக்கி எண்ணெய் விற்கிற விலைக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, நெய் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, முடியலைங்க, நாங்கள் பரம ஏழைங்க, முடியாதுங்க அப்படிங்கிறவங்க இது மாதிரி செய்யலாம். இறைவன் எனக்கு பெருசாக பண்ணால் உன்னை நான் பெரிய ஆளாக வச்சுக்குவேன், சின்னதாக செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னதாக தான் கொடுப்பேன்னு எந்த தெய்வமும் சொல்லவே சொல்லாது. இறைவன் எல்லாம் கொடுத்தது நமக்கு தான் கொடுத்தார். எல்லாமே அவனுடையது, நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்குவோன்னு கொடுத்தது. அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டெம்பரவரியாக. எப்போனாலும் அவர் அதை வாங்கிக்குவார். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத இறைவனுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அது அவனோடது தான். உங்ககிட்டேருந்து இறைவன்கிட்ட போகலை, அவங்ககிட்டேருந்து தான் உங்ககிட்ட வந்துச்சு, உங்ககிட்டேருந்து தான் ஏதோ போகுது. நீங்கள் ஒரு சின்ன சேவை செய்தாலும் அதை மன தூய்மையோடும் மன நிறைவோடும் பயபக்தியோடும் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாலும் உங்களுக்கு பரிபூரண அருள் கிடைக்கும். அதனால் எதுவுமே முடியாதுங்கிறீங்க, இந்த பேப்பரை கட் பண்ணியாவது வைங்க கோயிலில். இது பெரிய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். சரிங்களா? இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். வெரி அன்னதானம் கொடுக்கறது முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, இந்த கல்லை இருக்கு இல்லையா, பொட்டுக்கல்லை, அந்த பொட்டுக்கல்லையில் சர்க்கரையையோ வெல்லத்தையோ ரெண்டில் ஏதோ ஒன்று, சர்க்கரைனா வெள்ளை சீனி, வெல்லம் நாட்டு சர்க்கரை வெல்லம் எதுனாலும் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த பொட்டுக்கடலை சர்க்கரை இனிப்பு நைவேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரெண்டுமே சுக்கிரன் மற்றும் குருவினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பிரசாதங்கள். பொட்டுக்கல்லுங்கிறது குருவோட அருள், இனிப்பு சீனியாகட்டும் வெல்லமாகட்டும் சுக்கிரனோட அருள். ஸோ இந்த 2 பூக்களையும் இணைத்து நாம் கொடுக்கறது என்பது, மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது அப்படிங்கிறது சுக்கிர குரு அருளை பரிபூர்ணமாக உங்களுக்கு பெற்று கொடுத்து உங்களுக்கு அருமையான சௌபாகியத்தை கொடுக்க செய்யும். அப்படிங்கிறதுல
எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இந்த பொட்டுக்கல்லை சர்க்கரை நெய்வேத்தியம் மக்களுக்கு கொடுக்கலாம். கம்மி தானே வரும். பொட்டுக்கல்ல ஒரு பேக்கெட் வாங்குங்க, சீனி கொஞ்சம் வாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சிறப்பு. இது எதுவுமே முடியாதுங்க, அதுக்கு கூட என்னால் வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு சீக்கிரட்டான ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். கொஞ்சமாக சர்க்கரை அல்லது வெல்லம் கையில் வச்சுக்கிட்டு மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட எறும்பு புத்து இருந்தால் அங்கே போய் வச்சுருங்க. எறும்பு புத்தெல்லாம் இல்லைங்கன்னா பூச்செடிக்கு அடியில் வச்சுருங்க, எறும்புகள் வந்து எடுத்து செல்லும். சரிங்களா? இப்படி இனிப்புகளை எறும்புகளுக்கு, சிறு உயிர்களுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்கள் சந்தோஷப்படும், உங்களை ஆசீர்வாதம் செய்யும், வாழ்த்தும். ஏன்னா தைப்பூச நாளில் ஏதேனும் ஒரு தானத்தை நாம் செய்யணும், ஏதேனும் ஒரு தானத்தை செய்யணும். இது உங்களுடைய குடும்பத்துக்கும் வம்சத்துக்கும் தலைமுறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் பல பேருக்கு சந்தோஷமாக இருக்க முடியலைங்க, ஏதாவது கஷ்டம் வருதுங்க, பிரச்சனை வருதுங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கிரகங்களால் தான் வருது, தோஷங்களால் வருது, முன்வினை பயனால் வருது. இது எல்லாமே நம்ம குறைக்கணும்னா ஒரே வழி தான தர்மங்கள் செய்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நம் கைக்குண்டான தான தர்மங்களை ஆலயத்துக்கும் மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் செய்வதின் மூலமாக ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்லுவேன், நான் எப்பயுமே அரிசி மாவு கோலத்தை போடுங்க, டெய்லி அரிசி மாவு கோலம் போடுங்க, கல் கோலம் போடாதீங்க, அரிசி மாவு கோலம் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அப்படி அரிசி மாவு கோலம் போடும் பொழுது சின்ன சின்ன உயிர்கள் அந்த அரிசியை சாப்பிட்றதுக்காக எடுத்து சொல்லும். இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமாங்க? அது அவ்வளோ புண்ணியங்க. அந்த உயிர்கள் எல்லாம் அந்த அரிசியை நான் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு நாளும் எத்தனை ஜீவராசியினுடைய பசியை நீங்கள் ஆற்றுறீங்க தெரியுமா? இதனால் உங்களுக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா? அதனால் இதையும் செய்யுங்க, இதையும் அடிஷ்னலாக கூட செய்யுங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி அன்று சில விஷயங்களை செய்வதும் நல்லது. எப்படி செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் சொல்கிறனோ அது செய்யறதும் நல்லது. என்னென்னா, சப்த கன்னியர்களை வழிபாடு செய்ய வேண்டும். சப்த கன்னியர்கள் குலதெய்வ கோயிலில் இருப்பாங்க, எல்லை சுவாமி கோயிலில் இருப்பாங்க, ஏகப்பட்ட கோயிலில் நீங்கள் இவங்கள பார்க்கலாம். சப்த கன்னியர்கள் அப்படிம்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல் இவங்க தேவதைகள். இந்த சப்த கன்னியர்களுக்கு ஈசன் வரமளித்த நாள் தைப்பூச நாள். தைப்பூச நாள் முருகனுக்கும் விசேஷம், முருகனோடு சேர்ந்த ஏகப்பட்ட தெய்வங்களுக்கு விசேஷம். அதில் ஒருத்தங்க தான் அந்த சப்த கன்னியர்கள். அவங்கக்கிட்ட அன்னைக்கு என்ன கேட்டாலுமே கிடைக்குமா? ஈசன் வரம் கொடுத்தது இந்த சப்தகன்னியர்களுக்கு இந்த தைப்பூச திருநாளில். ஸோ மனம் உருகி அந்த சப்தகன்னியர்கள் இடத்துல இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் என்ன வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாலும் அவர்கள் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி அன்னைக்கு வாடிய பயிரினை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரின் முக்தி நாள், வள்ளலாரினுடைய அந்த ஜீவ ஜோதியில் அவர் இணைந்த நாள். உங்களுக்கு தெரியும், வள்ளலார் தீவிர முருக பக்தர் என்று. அவர் இறை ஜோதியிலே கலந்த தினம் தைப்பூச திருநாள். அதனால் அன்று அவதார புருஷர்களின் வழிபாடும் சித்த புருஷர்களின் வழிபாடும் ஞானிகளின் வழிபாடும் நன்மை பெற்றுத்தரும். இறைவனை விட உயர்ந்தவர்கள் யார்? இறைவனுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள். இது சாஸ்திரத்திலே இருக்கு, புராணங்கள்லையுமே இருக்கு. இறை பக்தியில் தன்னை அர்ப்பணித்து அவனுக்காக சேவை செய்பவர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது அந்த இறைவனையும் மிஞ்சிய ஆசீர்வாதமாக கருதப்படும். அதனால இறைவனை நீங்க மனதார நீங்க கும்பிட்றதோட இந்த சித்த புருஷர்கள் ஆன்மீக புருஷர்கள் ஞானியர்கள் இவங்களையும் அன்னைக்கு கும்பிட்டிங்கன்னா நல்லது. மற்றும் இந்த சிவன் கோயிலில் நடராஜர் சன்னதின்னு இருக்கும், நடராஜர் சன்னதி, அங்கே போயிட்டு முக்கியமான வேண்டுதலை வைங்க. ஏன்னா இரண்யன் தைப்பூச திருநாளில் தான் அந்த நடராஜ பெருமான் இடத்துல நேருக்கு நேர் வரம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தைப்பூச திருநாளில் நடராஜர் சிவன் கோயிலில் இருப்பார் இல்லையா, அங்கே போயிட்டு நடராஜர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டி மனமுருகி கேட்டாலும் அவர் எந்த விதமான தடையும் இல்லாமல் அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது.
அன்று திருமணம் ஆகாதவர்கள் முருகனை வழிபட்டால் திருமணம் நடக்கும். 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எப்பேற்பட்ட திருமண தடையும் முருகனின் திருவருளால் நீங்கி விரைவில் இல்வாழ்க்கை நல்லறமாக அமையும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.